99 ஆடுகள் பாதுகாப்பாக இருந்தன. ஆனா ஒரு ஆடு மட்டும் காணாமல் போய்விட்டது. அந்த ஒரு ஆட்டுக்காக மேய்ப்பன் என்ன செய்தார் தெரியுமா? அதை பற்றித்தான் இயேசு ஒரு அற்புதமான கதையை சொன்னார். வாங்க குட்டீஸ், அந்த கதையை பார்க்கலாம். Mini Bible Joy. ஒரு நல்ல மேய்ப்பனிடம் 100 ஆடுகள் இருந்தன. அனைத்து ஆடுகளும் மகிழ்ச்சியாக மேய்ந்து கொண்டிருந்தன. மாலை நேரத்தில் மேய்ப்பன் ஆடுகளை எண்ண ஆரம்பித்தார். 1 2 3 98 99 ஐயோ என்று பதறினார். ஒரு ஆடு காணவில்லை. அதை நினைத்து மேய்ப்பன் மிகவும் கவலையடைந்தார். அந்த குட்டி ஆடு கூட்டத்திலிருந்து தூரமாக சென்றுவிட்டது. இப்போது அது எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் பயந்தது. உடனே மேய்ப்பன் 99 ஆடுகளை பாதுகாப்பாக விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேட புறப்பட்டார். மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அவர் அந்த ஆட்டை தேடினார். மேய்ப்பன் எல்லா இடங்களிலும் தேடினார். ஆட்டுக்குட்டியே, எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். அங்கே காணாமல் போன ஆட்டுக்குட்டி தனியாக இருந்தது. அது மிகவும் பயந்து போயிருந்தது. அப்போது ஒரு சத்தம் கேட்டது. அது ஆட்டுக்குட்டியின் சத்தம்தான். இதோ என் ஆட்டுக்குட்டி, நான் உன்னை கண்டுபிடித்து விட்டேன் என்று மேய்ப்பன் சந்தோஷப்பட்டார். மேய்ப்பன் அதை அன்போடு கட்டிப்பிடித்தார். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றார். பிறகு அதை தனது தோளில் சுமந்து மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினார். தன நண்பர்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் அழைத்தார். வாங்க, எல்லாரும் வாங்க, கொண்டாடலாம். என்னோடு சந்தோஷப்படுங்கள், காணாமல் போன என் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்து விட்டேன் என்றார். இந்த கதையை சொல்லி முடித்ததும் இயேசு அதன் அர்த்தத்தை மக்களுக்கு சொன்னார். அன்பானவர்களே, இதன் உண்மையான பொருள் இதுவே. தேவன் ஒவ்வொருவரையும் மிகவும் நேசிக்கிறார். ஒவ்வொருவரும் அவருக்கு விலை மதிப்புள்ளவர்கள். இந்த கதையில் வந்த ஆட்டுக்குட்டியைப் போல சில நேரங்களில் மக்கள் வழி தவறிச் செல்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். நல்ல மேய்ப்பனைப் போல இயேசு அவர்களை தேடுகிறார். இயேசு சொன்னார், ஒருவர் மனந்திரும்பி தேவனிடம் வந்தால் பரலோகமே மகிழ்ச்சியடையும். தேவதூதர்களும் கூட சந்தோஷப்படுவார்கள். குட்டீஸ், இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். நம்மை தேடுவதை அவர் ஒருபோதும் நிறுத்த மாட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கா? இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நம்புகிறீர்களா? கமெண்ட்ல ஜீசஸ் லவ்ஸ் மீ என்று எழுதுங்க. பாய். இன்னும் பைபிள் ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மினி பைபிள் ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.